எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சேனே சின்ன ராசா. நீ நான் பாடக்கூடாதா? பாடுறாடி பாடுறா. ராஜா இந்த தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? பூவை கொடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சேனே ராசா. காத்திலே சூடம் போல கரையிலே உன்னாலே. காத்திலே சூடம் போல கரையிலே உன்னாலே. கண்ணாடி வலை முன்னாடி விழே என் தேகம் வெளிக்காட்டி. கல்யாண வரம் உன்னால பெரும் நன்னாலும் அமர்ந்தாச்சி. வயசு புள்ள கண்ணி மனசுக்குள்ள வந்த கடவுள் வந்ததே. கல்யாணம் கச்சேரி எப்போது? அழகு பூவை எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சேனே சின்ன ராசா. சின்ன லாசா பெரிய லாசா. நான் ஒரு பிச்சைக்கார பையமா. நீ குளிக்கு போன சாப்பாடு இல்லைன்னு கேட்டான். இல்ல சொல்லிட்டேன். மறுபடியும் பாட்டு பாடி பிச்சை கேக்குறான். எந்த பிச்சைக்காரன் எப்படி போனா அண்ணன் வைக்கணும் பின்னால டே மச்சான் மச்சான் அத ஊட்டி வச்சா. நேத்து ஸ்கூட்டி வண்டி வித்துட்டு வந்தாங்க சொல்றாங்க. ஓ கூத்து வச்சாங்களா? ஊட்டியா புரியுதா? ஒன்று போல் டே மச்சான் மச்சான் அத ஊட்டி வச்சா. ஊட்டி வச்சாப்பா. ஓ கூட்டி வச்சானா? அவ வச்சதில என்னமோ உண்டாச்சு. ஏ அத்தமோ சொன்னதை வச்சுக்கணும், மத்த கதை அப்புறம் வச்சுக்கணும். ஏ அத்தமோ சொன்னதை ஒத்துக்கணும், மத்த கதை அப்புறம் வச்சுக்கணும். ஒரு பெண்ணாச்சோ தேவதையும் என் முன்னே வந்து இங்கு நின்னாச்சோ வேணும். வருவாரு ஆனா வரமாட்டாரு. ஓ சத்தியமா சொல்ற வரமாட்டாமா. இப்ப நச்சு பாரு கால் மேல உள்ள போய் மஞ்சா பத்து போட்டுமா. அவன் வர என்ன வேணுமோ போஸ் குட்டாயா. இவன் அப்படியே நல்ல பொம்மை நாள் கட்டிக்கிறான். இது அப்படியே ஏமா ஒரு ஆம்பளை கை பொம்பளை போடுறது கூச்சல உனக்கு. வாச கருவேப்பிலையே ஏமாமே மெத்த மல்லிகையே அடிவாச கருவேப்பிலையே ஏமாமே மெத்த மல்லிகையே அடி ஊத குளிர காற்று நெஞ்சில் ஊசி குத்துற போது
உடம்போ தங்கத்தில வாட்டது போல உதடு உள்முருங்க பூத்தது போல உடம்போ தங்கத்தில வாட்டது போல உதடு உள்முருங்க பூத்தது போல கருப்பு வைரத்தில செஞ்சது தேகம் கண்டதூர் அரசுக்கெல்லாம் வந்துடுமோ எந்த பொண்ணு கையும் அது என்ன தொட்டதில்லை இன்று மட்டும் கண்டு என் கப்பு கெட்டதில்லை கப்பு உள்ள ராசா உன்னை நான் தான் வச்சுக்கிறேன் கட்டி ஒரு தாலி உன்னை நல்லா வச்சுக்கிறேன் கல்யாணம் கச்சேரி வைபோகம் கையோடு கை சேர்த்து போவோம் வாசே கருவேப்பிலையே ஏமா வெம்பத்தை மல்லிகையே இந்த குளிர காத்து சுத்துற போது உன்னை நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு என்னப்பா? ஏய், நான் அவனைதான் அடிச்சேன். அவன் ஒதுக்கிட்டான். அந்த வழியா நீ வந்துட்ட. உன் மேல தவறி படுறத விட இருக்கட்டும். என்னை பத்தி தேவடியா பையன் எனக்கு. நீ தேவடியா பையன் தான்டா. எப்படிப்பா? ஏய், ஒப்பா செத்து 6 வருஷம் கழிச்சு நீ பொண்ணு சொன்னி எப்படி தெரியுமா? எப்படி? உம்மால பெட்டிக்கிறதா வச்சுக்கிற. நான் நாளைக்கு வீட்டாண்ட ஒரு கை தாத்தம். முதல் நாள் வேகமா முடி வெட்டிக்கிட்டு. அப்ப ஏடே டேய் ஆ. வந்து வெகு நேரம் ஆகி விட்டது அண்ணன் உங்களை நீரோடையிலிருந்து காப்பாற்றியது நான் தான் அவன் சொல்றது கேட்காதா? மூச்சு போது நான்றே, நான்றே. என் நீச்சல் தெரியாது. சத்தியமா தெரியாது. நான்றே நீ. நான், என் நீச்சல் தெரியாதும்மா. நீ எங்கடா நோண்ற எங்க வேணா நோண்டுவேன். என்னடா யார பத்தி எங்க உடல் நோண்டுவ யாரா ஏய் இவன் நோன்ற ஆளு பழகுதுடா போடா என்னங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க அதனால உங்களுக்கு எப்படித்தான் நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியலங்க வாயிட்டு தான் நன்றி சொல்லுவாங்க. சூத்திரியா சொல்லுவாங்க. உன்னை விட்டா நீ அதை தான் சொல்லிட்டு போடுவேன் என்னங்க என் உயிரை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டீங்க அதனால உங்களுக்கு ரொம்ப 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 நன்றிங்க எங்க அண்ணன் தேடுவாரே நான் வரேன் இல்லைங்க உங்க உயிரையே காப்பாற்றிருக்கிறடா நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்ன மட்டும் போதுமா ஆமா. உங்க பேரை கூட சொல்லல என்னுடைய பெயர் சாந்தி என்னுடைய பெயர் முரளி. முன்னிமா முன்னிமா வெள்ளிமா, வெள்ளிமா. சாந்தி அழகான பெயர் பெயர் பெயருக்கேற்ற உருவம் சிரிக்காதரா ஜிலேபி வாயா ஐயே சாந்தி உன்னை பார்த்த உடனே உன் பெயரை கேட்ட உடனே என் மனதுக்குள் எத்தனையோ மாற்றங்கள் தோன்றுகிறது ஐயோ கண்ணே கன்ஃபியூஷன் போகுது அதை நான் எப்படி சொல்வது என்று நினைக்கும் பொழுது வார்த்தைகளே வரவில்லை கண்ணே ஹலோ ஹலோ யார் பாத்தியா? பார்த்து வரலாம் உள்ள போயிடுவேன். மேலே வந்து ரோதனை பண்ணிக்கிட்டு என்ன போடா. என்னங்க நீங்க சொல்ற வார்த்தை எனக்கு சுத்தமா புரியல புரியலையா புரியல புரியும்படி சொல்றேன் சொல்லுங்களேன். உன் மீது எனக்கு காதல் ஐயோ காதலா ஆ. வேண்டவே வேண்டாம் ஏன்? இந்த காதல் கத்திரிக்காலாம் எங்க அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க காதலிக்கிறவங்கள அண்ணன் கிட்ட சொல்லிட்டு அடிக்காதீங்க ஆமா. முதல்ல காதலிப்போம் சொல்ல வேண்டிய நேரம் வந்தா சொல்லுவோம் இல்லைன்னா எஸ்கேப் எஸ்கேப்னா ஓடிடலாம் ஐயோ ஐயோ ஒரு யானையே சாஞ்சு போச்சே ஐயோ ஐயா ஓடுதா நீங்க ஓடுவீங்க இது ஓடணுமே. டேய் நான் ஓடினா எப்படி இருக்கு தெரியுமாடா குட்டியானே போன வாரம் பார்த்த சூத்து வாயெல்லாம் ஏற்றிட்டு குச்சிங்க. என்னடா சத்தியமா சொன்ன நந்த உண்ணுங்க. போன வாரம் நம்ம ஆந்திரா பக்கம் நடந்து போயிட்டு இருந்தோம். திரும்ப வரும்போது வண்டி பஞ்சர் ஆகி போச்சு. 2 கிலோமீட்டர் நடந்து வந்து ஆட்டோ ஏறணும். எல்லாரும் வந்து ஏற்றாங்க. இந்த மாதிரி கடைசி ஆகுது. ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரி பார்த்து கூப்பிடுறாரு. ஏண்டா டைம் ஆயி போச்சு ஆட்டோல வந்து உட்கார்ந்து கூப்பிட்டாரு சவாரிக்கு நேரம் சீக்கிரம் வாமா சீக்கிரம் வந்து கூப்பிடுறாங்க. இது எப்படி தெரியுமா ஓடியா? ஏய் பெருமையா சொல்றேன் என்னடா என்னடா இவன் கிங்காங் ஓடுற மாதிரியே ஓடுறான் அது விட மோசமா ஓடியா? ஏங்க உங்களை முன்னையும் பார்க்கல பின்னையும் பார்க்கல நான் எப்படிங்க உங்களை முன்ன காதலிக்கிறேன்? பின்ன பார்த்தது கிடையாது கிடையாது. அதனால காதலிக்க முடியாது முடியாது. வா என்ன? இதான் முன்ன இதான் பின்ன போடா. பாத்துட்டியா இதுதான் முன்ன இதுதான் பின்னுத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாதா நீ காட்டா என்னத்த காட்ட இப்ப நான் காட்டினா நீதான் முடியாது. பச்சை கலர் சிக்கி அண்ணா வணக்கண்ணா டிவி வந்துக்குது போற போய் சாப்பிட்டு மா ஒண்ணுமே ஈவே வரணுமா அம்மா ஒண்ணுமே டிவி வரலையா ஒரு மணி ஆகுது ஈவே வரல ஒரு மணி ஆகுது இன்னும் டிவியா வரலையா அம்மா ஈ வரல ஈயே வரணுமா டிவி வரலையாம்பா டிவி வரலன்றா கம்மியாடி ஏங்க நீங்க தான் சிங்குச்சான் சுடிதார் ஒண்ணு போட்டு வந்துக்கிறீங்க இதுல நான் வேற காட்டணுமா
ஜொல்லு வாங்கினா தொடக்கிட்டு ஓடி ஒண்ணு போடுவேன் இதாதே இப்படி எல்லாம் கேக்குறதா உள்ள மச்சி வச்சுட்டு வரேன். தயவு செய்து எங்கேயும் வெறப்பாண்ட போய் நிக்காத. மாடு பில்லு நினைச்சு மேய்ஞ்சிட்டு போட்டு போகுது. என்ன மாதிரி தாண்டி நீயும் வந்திருக்கிற. என்ன மேயிற மாடு ஒண்ணு மேயாதுன்னா மேய்ஞ்சிச்சுன்னா கை வச்சுன்னு வந்துருவேன். ஒண்ணு மேய்ஞ்சி எங்க வைப்பா? ஏய் நான் பேப்பர் சுத்தின வீடு மாடு இப்ப பேப்பர் கூட விடுறது இல்ல. ஒரு வாயால அது வசதியா போச்சு. ஏய் சொல்றது கேளு. பிடிவாதம் கூடாது. நான் ஒரு மாதிரியானவன். நீ கூட ஒரு மாதிரியானவன். ஏய் சொல்றது கேளு. அடம்பிடிக்காதடி. எனக்கு விருப்பம் இல்ல. ஒரு ஆஃபர் பயன்படுத்திக்கிறீ. என்னது? ஆஃபர். ஆஃபரா? வேலை போக முடியாதுதான் ஆடி ஆஃபர்ல போடுவாங்க. இது வாடி வேலை போவாது. என்னடி சொல்ற? ஏங்க கத்திரிக்காய் முத்துனா கடவிதிக்க வரப்போகுது. அது அங்கே மண்ணை போட்டு புதைக்கிறது இல்ல. அது மாதிரி இது முத்தி போன கத்திரிக்காய் இனியும் வெளியே போகாதுங்க. ஐயோ கொதல வந்துட்டானா? டே கொதல மாலை பண்ணி வெம்பாகத்துல கைட்டி விட்டு வந்தனே எப்படியே வந்துக்கிறான் நம்ம வண்டி பிடிச்சிக்கின்னு. டே கொதல ஆமாடா இந்த 1000 பேர் வைக்கும் எனக்கு. கொதல ஆமாடா ரொம்ப நேரமா எல்ல கல் மேல உட்கார வச்சுக்கிறாங்களே. என்னத்துக்கு உட்கார வச்சுக்கிறாங்க? முத்தி போடி ஒன்னாடா என்னங்க சொல்றான் அவன்? சாக்கு கட்சி சந்தாலியா முத்தி போடி ஒன்னாடா முட்டை போறீங்க இன்னைக்கு போறியா நாளைக்கு போறியான்னு கேக்குறான். பால்வாடியில வேலை செய்யற முட்டை போறதுக்கு முட்டு போடுவோமா? அடப்பாவி நான் முட்டை போட்டாம ஆம்புலன்ஸ்ல போய் துண்டு வந்துருவானாமே. அறிந்துமா இது முத்து முட்டு போடுவேன். வாட்சுக்கல்லா? வாட்சுக்கல்லு. ஓட்டக்கல்லு. ஓ தோசைக்கல்லா? நீ உள்ள பாப்பாண்டிய உள்ள பாப்பா நாலு பாடுவா. எப்பா யாரா உட்கார்ந்து பாக்குற? எவ்வளவு பேர் பாக்குறா? என்ன மாதிரி வசனம் பேச உண்மையிலேயே நீ ஒரு திறமையான நடிகன் தான்டா. குழந்தை பிறக்கும் போதே மூலியா பிறந்தவன். இந்த உதடு வந்து மூக்குல ஒட்டின மாதிரி பிறந்தவன். ஆப்ரேஷன் பண்ணி அப்புறம் பேச ஆரம்பிச்சார். இவன் போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் பப்புன் வேஷனாக ஆடிக்கிட்டு இருந்தான். இந்த வருஷம் அதை விட உயர்ந்த பதவி ஒரு மிருதங்கார உட்காந்துருக்க. ஒரு நாடக மன்றத்துக்கு கை தட்டுங்களா குழந்தைங்க? உண்மையிலே ஒரு நாடக மன்றத்துக்கு ஒரு தாய் தகப்பன் பார்த்தா பெட்டிக்கார் மிருதங்கார் தான். அந்த ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை பிடிச்சிருக்கான். கலைவாணியுடைய அருள் பரிபூர்ணமா இருந்ததுனால இந்த வளர்ச்சி உனக்கு அபார வளர்ச்சி. அவன் பேச ஆரம்பிச்சான். ஓத்தான்றானா ஆத்தான்றான் தான் எனக்கு புரியல. என்ன என் வேஷம் என்னடா? இங்க இருக்கிறவங்க எல்லா வேஷமும் நீ ஆடுவேன். ஒரே ஒரு பாட்டு ஒண்ணு முழுசா பாடு. இப்ப உள்ள போறோம் போயிட்டு நான் வெளியே வரலடா. பாட மாட்டேன்னு சொல்ல பாடுறான். போச்சு நீ ஒரு பாட்டு பாடியா? ஊ நல்ல ஊடிச்ச நான் ஒரு பாட்டு பாட யா நல்ல இடிச்சு. என்னங்க அந்த குதல என்ன பார்த்து கையாட்டி ஆட்டி ஆட்டி என்னமோ சொல்லுதா? அவன் என்னவோ ஆட்டலாம் தாண்டி பாக்குறான். 2 பேருக்கு ஒரு போட்டியா? ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுமா? முதல்ல நான் பாடுமா? நான் நல்லா பண்ண நீ எடுக்கே. புடிங்க முடுவான் போல இருக்கு. அதுமா ஊடிச்சது ஒரு போச்சு நீ ஒரு பாட்டு பாடு. ஊ நல்ல ஊடிச்ச நான் ஒரு பாட்டு பாட யா நல்ல எடுச்சு. 2 பேருக்கு ஒரு போட்டியா? ஆளுக்கு ஒரு பாட்டு பண்ணுமா? நான் நல்லா பண்ண நீ எனக்கா, அவன் நல்லா பண்ண அவனுக்கா. ஒருவேளை இந்த போட்டியில அவன் ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்க, ஜெயிச்சிட்டான்னா நீ அவனுக்கு சொந்தமாயிட்டா ஒரு மழை திடீர்னு வந்துருச்சு. ஆமா மழை வந்துருச்சு. அவர் டோலாக்கு எடுத்துன்னு ஓடுவாரு. பின்னாடியே நீ டாப் ஆகி தூக்கின்னு ஓடணும். பின்ன அவருக்கு செட் ஆயிட்டியா? நீயே செட் பண்ணி விட்டுறியா? கம்பெனி அமோகமா போகும். ஒரு சுத்தி ஒண்ணு வச்சுக்கணும் எப்பவுமே இடுப்புல. ஆமா சாய் கொத்தல அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. மருதாங்க மூட்டி இறங்கிடும். சுத்தி எடுத்து அவர்கிட்ட குத்தினா அவர் டொக்கு டொக்குன்னு தட்டுவாரு. தட்டுறானா அந்த மாதிரி. அட பாய்ங்க 2 பேர் சேர்ந்தன ஏத்தலையா விட்டுங்கறீங்க? உத்தோ 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 நீ என்ன பேரம் பேசி என்ன உத்தோ 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 பாடுறா. ஏமா நீ பாடுவா? ஏமா நீ என்ன பாடியா? பத்து பாடுடா. பெரிய பையன் அப்புறம் பாடுவா. நீ அப்பளத்திலேயே பாடிங்கறப்பா நீ. ஓ நான் சின்ன பையன் ஃபர்ஸ்ட் பாடணும். ஆமா நீ பெரிய விஷயத்தோட பாடு போல. ஆமா சரி பாடுறா. பாடு. ஐயோ 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 இந்த பையனுக்கு பேச்சு வரல ஒரு நாள் தவிர அது மேடமால உன்ன பாடுன்னு கேக்குது. இது என்ன கேக்குறீங்களா? இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரே குத்துக்கலாமா இல்ல என் மனசெல்லாம் குமுறுதுன்னு சொல்ல வந்தேன். ஏன்னா டேய் இந்த கப்பல்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? யாராவது அந்த பாடுன்னு கேக்குறாங்களா? பெட்டிக்காரர் குத்தாங்கறாரு. அவர் என்னைக்கு நான் பாடுன்னு கேக்குறாரா? ஜோசானா குத்தாங்கறான். அவன் என்னைக்கு நான் கேக்குறானா பாடுன்னு? நீ மட்டும் ஏன்டா அவரை பாடுன்னு மேடிக்கு கேட்ப? அவன் ஆய் தவறி ஒரு முறை தாண்டி கேட்டான். அவனை பாடுன்னு கேக்குறான். ஊரு ஃபுல்லா கொளுத்தி போட்டு போடுவ நீ. கொளுத்துனா நான் பாடு 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 நான் பாடு பாடு எத்தனை வாட்டி கேக்குறான். நாங்கலாம் கேட்டா அப்படியே வந்து பாடாவா? கேட்கவே மாட்டேன். பாறடா. பாடு பாரா. அந்த பாட்டு கிட்ட மாத்திர போறான். அந்த பாட்டு விடுறான். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிர்